ஹாய், வெல்கம் டு சுஜாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. இதுக்கு 2 கப் அரிசி மாவுக்கு 1.5 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு 2 கப் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். எனக்கு 1.5 கப் போதுங்கிறதுனால அதை போட்டிருக்கேன். அரிசி மாவு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். பச்சரிசி மாவு 2 கப், வெல்லம் 1.5 கப்பு, சுக்கு ஒரு சின்ன துண்டு, ஏலக்காய் 4 பீஸ், 4 ஏலக்காய். இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் வெல்லத்தை போட்டு அதில் 2.5 கப் தண்ணி ஊற்றி அதை கரைச்சிக்கலாம். இந்த வெல்லத்தில் கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால் இதை நல்லா கொதித்து கரைஞ்சதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ கடாயை அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் அந்த ஃபில்ட்ரு பண்ண வெல்ல கரைசலை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட அந்த சுக்கு ஏலக்காய் பொடிச்சு வச்சதை இது கூட சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அரிசி மாவு இது கூட சேர்க்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட இந்த அரிசி மாவு இது கூட சேர்த்துடலாம். இதை கைவிடாமல் கலரணும். இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காவை மிக்சியில் அரைச்சி இது கூட சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் தேங்காவை சேர்த்துக்கலாம்.
இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, கொழுக்கட்டை மாவு. இது ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ மாவு ஆறிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இதை சாதாரணமாக இட்லி தட்டில் வச்சு அவிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை இட்லி தட்டில் வேக வைக்கலாம். இட்லி பாத்திரத்தில் இட்லி தட்டை உள்ளே வச்சு வேக வைக்கணும். நான் ஃபில்ட்ரு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபில்ட்ருனால் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அதுக்காக தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஃபில்டரில் கொழுக்கட்டையை அடுக்கி வச்சு வேக வச்சிடலாம். இந்த மூடி வச்சிடலாம். மூடி வச்சு இதை ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஏற்கனவே கொதிக்கிற வெள்ளைப்பாகில் சேர்த்து இது பண்ணது, அதனால் அதுலேயே வெந்திருக்கும். அது போக ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.